வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்னன்னா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே குளிச்சு கிளம்பி வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு சாய்பாபா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கோம். ஏன்னா அரைக்குறையாக கிளப்பிட்டு இவன் வந்து பக்காவாக கிளம்பி வச்சுருக்கான். போய் சாமி கும்பிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படின்னு போவோம். இன்னைக்கு என்ன மாதிரிலாம் நாங்கள் வ்ளாக் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மம்மி வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன ரோபோ கணக்கா நிற்கும் எங்க பின்னாடி பண்ணு. என்னோட அவுட்லுக் நான் காட்டுறேன். கண்ணோட அவுட்லுக் என்ன பண்ண சொல்கிறேன் ரெடி. இன்னைக்காவது வீடியோ எடுத்து போடலாங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கேன். என்னோட அவுட்லுக்கு காட்டுறா ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து புத்தாண்டுக்கு எடுத்தது. அன்னைக்கு வந்து எங்களால் போஸ்ட் பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். சாய்பாபா கோயிலுக்கு வந்து நானும் அப்பா அம்மா கண்ணா நாங்கள் 4 பேருமே போனோம். செம்ம க்ரௌடாக இருந்தது. நாங்கள் போகும்போது கூட அவ்வளோக்கா க்ரௌடு இல்லை, மேக்சிமமாக தான் இருந்தது. போக போக பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கூட்டமாகிடுச்சு. ஏதோ கொஞ்சம் வெயில் வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டோம். பட் வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா செம்ம வெயில். காலை வந்து தரையில் வைக்கவே முடியல. கோயம்புத்தூர் வெயிலை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவும் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். சாய்பாபா கோவிலில் வந்து புதுசாக நிறைய க்ரௌடு வருங்கிறதுக்காக ஃபுல் செட்டப்பில் வச்சுருந்தாங்க. போகிற வழியில் வந்து நம்ம பூவு சாமிக்கு ஏதாவது படைக்கிறதுக்கான பொருள் இதெல்லாமே இருந்தது. நாங்கள் தாமரை சாமிக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே உள்ள லைன் ஃபார்ம் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தான் இருந்தது அங்கே. அதனால உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக மறைச்சு வீடியோ எடுத்திருப்பேன். வீடியோ வந்து உள்ள அலோடு இல்லை அப்படிங்கிறதுனால உள்ளே போகும்போது வந்து வீடியோவை கட் பண்ணியிருப்பேன். நாங்கள் ஃப்ளாரில் வந்து தாமரை மட்டும்தான் வாங்கினோம். அந்த தாமரையுமே எதுக்கு சாமிக்கு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது சாய்பாபாவுக்கு. அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது வந்து தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம வெளியிலேருந்து டயர்டாகி உள்ளே வருவோம்ல, அதனால தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் மட்டும் போய் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு நின்று அதுக்கப்புறம் இவங்களும் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா உள்ளே போக போக வந்து நம்மளை வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்து நான் வந்து வீடியோவை ஆஃப் பண்ணியிருப்பேன். சரி ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காட்டலான்னு சொல்லிட்டு தான் மைண்ட் செட்டில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் உள்ளே வந்து கேமரா வச்செல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்போ அலௌடு தான் போல அப்படின்னு நினச்சிட்டு தைரியமாக வெளியில் ஃபோனை இப்படி தூக்குனேன். அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்ட்டியும் ஒரு அங்கிளும் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பின்னாடி சைடில் வந்து பிரசாதம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கெல்லாம் பிரசாதம்லாம் சாப்பிட வாங்கிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே சன்னதியில் உட்காந்து சாமியை கும்பிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்புனோம். ஆக்சுவலாக உள்ள சாய்பாபா கோயிலுக்குள்ளேயே வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போய் தான் வந்து பிரசாதம் கொடுக்கணும். நம்ம கோயிலை சுற்றி வரும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புத்தாண்டுங்கிறனால காயின்ஸு அப்புறம் 10 ரூபா நோட்டு இதெல்லாமே வந்து சாமியோட பாதத்தில் வச்சு எடுத்து கொடுத்தாங்க நம்ம எல்லாத்துக்குமே. அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கும் வந்து நம்ம லைனில் நிற்கிற மாதிரி இருந்தது. லைனில் நின்று நம்ம அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு பிரசாதம் கொடுத்து பேக் சைட்லேயே வந்து நின்று சாப்பிட்ருந்தாங்க எல்லாருமே. நம்மளும் அதே மாதிரி தான் அங்கே நின்று சாப்பிட்டு சாப்பிட்ற பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு குப்பை கூடையில் போடணும். அங்கேயே போட்டுட்டு நம்மளும் சாய்பாபா கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தோட டேஸ்ட்டு வந்து எங்கேயுமே கிடைக்காது. வேற லெவலில் இருந்தது. மறுபடியும் ஒன்று வாங்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. பட் அம்மா அப்பா இருந்துட்டு போதும் எல்லாத்துக்கும் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டாங்க. அதனால் அப்படியே நாங்கள் வாங்கலை. ஆனால் டேஸ்ட்டு வீட்டில் செஞ்சால் கூட அந்த மாதிரி இருக்காது, கடையில் சாப்பிட்டா கூட அந்த மாதிரி இருக்காது. சூப்பராக இருந்தது. எல்லாருமே நல்லா மனசு திருப்தியோடு சாப்பிட்டு அங்கே சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம்.
போகிற வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை நாங்கள் பண்ணினோம். அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத நான் வீடியோலையுமே காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய்பாபா கோவில்ல இருந்து வெளியில் வந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு பேக்கரி இருக்கும். சரி ரொம்ப வெயிலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்து வாங்க ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப க்ரௌடாக இருந்தனால ரொம்பவே வெயிட் பண்ணி தான் நாங்கள் வந்து அந்த ஜூஸை குடித்தோம். ஆனால் அப்போ தெரியல எதுக்காக நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 மாதுளை ஜூஸு 2 முலாம்பழம் ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணியிருப்போம். பில் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300க்கு மேலே வந்திருந்தது. ஆக்சுவலாக நான் இருந்துட்டு ஒரு வேளை பில்லை வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கிட்ட பில்லை மாற்றி கொடுத்துட்டாங்களான்னு கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இல்லை இது உங்களோட பில்லு தான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணன் போயிட்டு என்னங்க ரேட்டு எப்போவுமே இப்படி தான் போடுவீங்களா இல்லை இன்னைக்கு தான் இந்த ரேட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவருக்கு அப்படியே அந்த ஓனருக்கு வந்து கையெல்லாம் ஷிவரிங் ஆகுது, பாடியெல்லாம் ஷிவரிங் ஆகுது. இல்லை எப்போவுமே இந்த ரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ எடுத்துகிட்டே தான் அவங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. சரி போனது போது போ அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில இளநீ வாங்கிட்டு தர்பூசணி வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. 10 ரூபா ஜிபே பண்ணிட்டு பிஃபோர் டெம்பிளுக்கு போகும்போது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்க, ஆஃப்டர் டெம்பிளுக்கு எப்படி பார்க்குறீங்க. டெம்பிள் போயிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது தவிர வேறு எதுக்குமே ஒரு பேச மாட்டார். அதனால வீடியோவுக்கு இவர் வரதே இல்லை. நீங்கள் வேறு அண்ணா எங்கன்னு கேட்குறீங்க. மண்டே இதுதான் அவங்க பேசுகிற நம்பர் கேட்குறேன், எனக்கே கேட்கல. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூவாக வீடியோ இதுக்கப்புறமா உடனே டார்ச்சர் பண்ணியாவது போடுவேன். பாய்.